ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரசவ அறையில ஒரு குழந்தை பிறக்க போது அந்த வயிற்றுல இருக்க அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேக்குது, நீ பாட்டுக்கு இந்த பூமியில கொண்டாந்து விட போற, எனக்கு அந்த பூமியில யாருமே தெரியாதே, நான் எப்படி இந்த பூமியில இருப்பேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ பாட்டு கொண்டாந்து விடுறியே அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கடவுளை பார்த்து கேக்குது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ ஒண்ணும் பயப்படாத, நீ பூமியில இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், அதனால நீ தைரியமா பிறந்து பூமியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த குழந்தை மறுபடியும் கடவுள்ட்ட கேக்குது, இந்த பூமியில நிறைய மனிதர்கள்லாம் இருப்பாங்களாம்ல, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்களா, கொடூரமான விலங்குகள்லாம் இருக்குமா, நிறைய பூச்சிகள்லாம் இருக்குமா, சூரியன் வேற சுட்டு இருக்குமா, இதுலலாம் நான் எப்படி நான் இருக்க முடியும், என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியலையே, நான் எப்படி இவங்கெல்லாம் நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கடவுளை பார்த்து கேக்குது. அதுக்கு அந்த கடவுள் சொல்றாரு, நீ ஒண்ணு பயப்படாத, நான் உனக்கு ஒரு தேவதையை அனுப்புறேன், அந்த தேவதை உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அது கவனிச்சுக்கும், அதனால நீ பயப்படாம இருக்கலாம் பூமியில அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப அந்த குழந்தை மறுபடியும் கடவுள்கிட்ட கேக்குது, பூமியில நிறைய மொழிகள்லாம் வேற வேற மொழிகளா பேசுவாங்களாம்ல, எனக்கு எந்த மொழியுமே தெரியாதே, நான் எப்படி அவங்ககிட்ட போய் நான் கேட்பேன், நான் எப்படி அவங்ககிட்ட போய் நான் பேசுவேன், அவங்க எப்படி அவங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேக்குது. அதுக்கு கடவுள் சொல்றாரு, நான் தான் உனக்கு ஒரு தேவதை அனுப்புறேன்னு, அந்த தேவதை உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும், எல்லாமே கத்து கொடுக்கும், அதனால நீ பயப்படாம பூமியில போய் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. மறுபடியும் அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேக்குது, நீ தேவதை தேவதை தேவதைன்னு சொல்றியே, அந்த தேவதையே நான் என்னன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கடவுள்கிட்ட கேக்குது. கடவுள் சொல்றாரு, அந்த தேவதைய நீ அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை மகிழ்ச்சியோட இந்த பூமியில பிறந்துருது. எப்பவுமே அம்மாவுக்கு நிகர் வேற யாருமே இருக்க முடியாது. இன்று அன்னையர் தினம். அனைத்து அன்னையருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.